வேலை மாறும்போது உங்க பழைய பிஎஃப் பணத்தை புது கணக்குக்கு மாத்துறதுக்கு இனி நீங்க உங்க முதலாளி பின்னாடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பணம் எடுக்க விண்ணப்பிச்சா எந்த ஒரு அதிகாரியோட கையெழுத்தும் இல்லாம தானாவே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்து சேரும். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதெல்லாம் ஏதோ கனவு இல்லைங்க. மத்திய அரசு இப்ப கொண்டு வந்திருக்க EPFO 3.0 அப்படிங்கிற பிரம்மாண்ட டிஜிட்டல் புரட்சி தான் இதற்கு எல்லாம் காரணம். முன்னாடி ஒரு பிஎஃப் கோரிக்கை நிறைவேற 20 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா இப்போ வெறும் 3 நாள்ல உங்க வேலை முடியுது. அது எப்படி சாத்தியம்? இந்த வீடியோவோட முடிவுல இனிமே நீங்க பிஎஃப் ஆஃபீஸ் போகாமலேயே எல்லாத்தையும் எப்படி வீட்ல இருந்தே முடிக்கலாம்னு சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான மாற்றத்தை பத்தி பார்த்துடலாம். இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்களோட சமூக பாதுகாப்புக்காக மத்திய ஓய்வூதிய வழங்கல் முறை, அதாவது CPPS அப்படிங்கிற ஒரு புதிய முறையை அரசு கொண்டு வந்திருக்கு. இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா EPFO அலுவலகங்களிலும் முழுமையா செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே எல்லா மண்டல அலுவலகங்களும் இந்த முறையை தான் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன லாபம்னா, சுமார் 70 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பென்ஷன் பணம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா போய் சேருது. இது மிகப்பெரிய நிம்மதியை ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுத்திருக்கு. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை, அவசரத்துக்கு பிஎஃப் பணத்தை எடுக்க முடியுமாங்கிறது தான். இதுக்காகவே ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் வசதியை அரசு இப்போ பயங்கரமா மேம்படுத்தி இருக்காங்க. இதோட பவரை பாருங்க. இந்த நிதியாண்டுல பிப்ரவரி 25, 2026 வரைக்கும் மட்டும் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கோரிக்கைகள், அதாவது 3.52 கோடி விண்ணப்பங்கள் எந்த ஒரு மனுஷங்க தலையீடும் இல்லாம சிஸ்டம் மூலமாவே தானியங்கி முறையில தீர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமா வந்த அட்வான்ஸ் கோரிக்கைகள்ல 71% மேல இந்த ஆட்டோ மோட் மூலமாவே கையாளப்பட்டிருக்கு. இதனால இதுவரைக்கும் 51,620 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு தடையின்றி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது உங்க ஆவணங்கள் சரியா இருந்தா ஒரு அதிகாரி அதை செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும்னு காத்திருக்க வேண்டியதில்ல. கம்ப்யூட்டரை எல்லாத்தையும் சரிபார்த்து உங்க பணத்தை ரிலீஸ் பண்ணிடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாவும் பயனுள்ளதாகவும் இருந்தா மறக்காம நம்ம சாக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க உழைப்போட பணம் உங்க கைக்கு சரியா வந்து சேரணும்னுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். பெல் பட்டனையும் தட்டி வைங்க, அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை வந்து உடனே சேரும். இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை மாறும்போது பழைய பிஎஃப் கணக்கை புது கணக்குக்கு மாத்துறது முன்னாடி ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தது. ஆனா இப்போ நிலைமையே வேற. சுமார் 70 லட்சத்துக்கும் அதிகமான கணக்குகள் ஊழியரோ அல்லது முதலாளியோ எந்த ஒரு தலையீடும் இல்லாமலேயே ஆட்டோ டிராகர் மூலமா தானாவே மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பா உங்க KYC விவரங்கள் சரியா இருந்தா பழைய கம்பெனியோ அல்லது நீங்க இப்ப வேலை செய்யற கம்பெனியோ அப்ரூவல் கொடுக்கணுங்க அவசியம் இல்ல. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுவரைக்கும் 21 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் தங்களோட முதலாளியோட தயவு இல்லாமலேயே தங்களோட கணக்குகளை ஈஸியா மாத்திருக்காங்க. உங்க முதலாளி கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இனி இல்ல. இந்த EPFO 3.0 திட்டத்தோட முக்கியமான நோக்கமே காகித வேலைகளை முழுமையா குறைச்சிட்டு எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்குறது தான். இதனால தான் முன்னாடி 20 நாள் வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்ட வேலைகள் இப்போ வெறும் 3 நாள்லயே முடியுது. மக்களவையில தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர்கிட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போதைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகளை இன்னும் வலுப்படுத்துறதுல தான் அரசு முழு கவனத்தையும் செலுத்தி வருதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இருக்கிற சிஸ்டத்தை இன்னும் வேகப்படுத்துறது தான் இப்பத்திய முதல் இலக்கு. சுருக்கமா சொல்ல போனா, இனிமே பிஎஃப் ஆஃபீஸ் அலையிறது, முதலாளி கிட்ட கையெழுத்து கேட்கறது எல்லாம் பழங்கதையாக போகுது. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட், தானாவே மாறும் பிஎஃப் கணக்கு, இது எல்லாமே உங்களோட வேலையை சுலபமாக்கும். இந்த EPFO 3.0 மாற்றங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிஎஃப் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.